ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் என்று 21/6/2025 ஆனி மாதம் 7ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:44 சூரிய அஸ்தமனம் மாலை 6:38 இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் சனிக்கிழமையும் ஏகாதசி திதியும் சேர்ந்து வருகின்றது. அற்புதமான நாள். ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நல்ல நேரத்திலே, அதாவது இந்த ஹோரையிலே பழைய வீட்டை சீர் செய்வதற்காக இல்லத்திலே துப்புரவு பணிகளை எல்லாம் மேற்கொள்ளலாம். பழைய வண்டி வாகனங்களை விற்க, அது சம்பந்தமாக பேச, அதேபோல் மறுமணத்திற்கு முயற்சி செய்ய, ஆடை ஆபரணம் வாங்க சிறந்த நேரம் இந்த நேரம். அதேபோல் குடும்பத்திலே இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கான பேச்சுவார்த்தைகளை துவங்கலாம். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் அது நல்லபடியாக நடக்கும். அதே வேளையில் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை. நேரம் காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை. அதேபோல் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை. இந்த நேரத்திலே சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே இந்த நேரத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வெளியிலே செல்லும்போது மிக கவனமாக செய்ய வேண்டும். அதேபோல் மாலை 5:30 மணி வரை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, அதன் பின்பு பரணி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:33 வரை தேய்பிறை தசமி, அதன் பின்பு சர்வ ஏகாதசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மாலை 5:30 வரை உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பிறகு அஸ்தத்திற்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்கு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. அதனால் கடன்கள் அடையும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற நல்ல நாள். சிறப்பான அற்புதமான நாளாக இருக்கின்றது. அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். ஏகாதசி திதி பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அதே வேளையிலே வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். அதேபோல் அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. புதிதாக கடன் கொடுக்காதீர்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டும். ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள்.
பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி வாங்கி கொடுத்து பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர தரிசனம் செய்து வாருங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு தந்தை வழியிலே அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நல்ல நாள். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வணங்குங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். ஆகவே இன்றைய நாளிலே ராமநாமம் சொல்லிக்கொண்டே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் அதற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். செய்கின்ற செயல்களிலே வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அந்யோன்யம் ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்ற நல்ல நாள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சிறப்பான நாள் இது.
ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய தொழில் கூட்டாளிகளோடு கவனமாக பேசுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே ராம நாமத்தை உச்சரித்து கொண்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். மனதுக்கு சந்தோஷத்தை தரும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். வாடகை வீட்டிலே இருந்தீர்கள் என்றால் பெரிய வீட்டிற்கு செல்லுவீர்கள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். மொத்தத்தில் காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல்.
நமக்கு வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகள் நிறைவேறுவதற்கு நாம் நம்மாலான முயற்சிகள் எவ்வளவு செய்தாலும் இறையருள் நமக்கு துணையாக வந்தால்தான் அந்த தேவைகள் சரியான முறையிலே தேவையான நேரத்திற்கு கிடைத்து நிறைவேறும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இறை வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். ஒவ்வொருவருக்கும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 12 ராசிகளிலே 27 நட்சத்திரங்களிலே ஒருவராகத்தான் நாம் பிறக்கின்றோம். பிறந்த ஒவ்வொருவரும் இந்த 27 நட்சத்திரங்களுக்குள் ஒரு நட்சத்திரத்துக்குள் அடங்கலாம். அதேபோல் 12 ராசிகளிலே ஒரு ராசிகளிலே அடங்கலாம். இப்படி இருக்கின்றது. அந்தந்த ராசிக்கு அந்தந்த கிரகங்கள் வரும்போது அதனுடைய தாக்கமானது நமக்கு ஏற்படுவது இயல்பு. ஆகவே இவை அன்றாடம் நாம் சந்திக்கப் போகின்ற நிகழ்வுகள் தான். நம்முடைய தேவைகள் சரியான முறையிலே நிறைவேறுவதற்கும் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் இந்தந்த மாதங்களிலே இதனை செய்தால் அது நமக்கு நல்லது என்று பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஆனி மாதத்திலே இருக்கின்றோம். இந்த ஆனி மாதத்திலே நடராஜர் கோவில்களிலும் சரி, பெருமாள் கோவில்களிலேயும் சரி ஆணி திருமஞ்சனம் நடைபெறும். இந்த ஆணி திருமஞ்சனத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு திருமணத் தடைகள், கல்வி தடை, நல்ல ஆரோக்கியத்திலே இருக்கின்ற தடை, பின்னடைவுகள் இவையெல்லாம் இந்த ஆணி திருமஞ்சனத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு அந்த நடராஜ பெருமாளுடைய அனுக்கிரகத்தினாலே நடராஜ பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே அவை தீர்ந்து அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்பது ஐதீகம். சிதம்பரம் அற்புதமான ஆலயம். இந்த சிதம்பரத்திலே நடராஜர் தரிசனம் என்பது நம்முடைய ஊழ்வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியது. ஆகவே இந்த ஆணி மாதத்திலே ஆணி திருமஞ்சனத்தை கண்டு ரசித்து நடராஜ பெருமானுடைய அனுக்கிரகத்தை பெறலாம். அதேபோல் பெருமாள் கோவில்களிலே நடைபெறுகின்ற ஆணி திருமஞ்சன நிகழ்வுகளை தரிசித்து இறையருளை பெறலாம். நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். இது ஆணி மாதத்திலே இருக்கின்ற அற்புத நிகழ்வுகள். இதனை கண்ணார கண்டு நம்முடைய ஜாதகங்களிலே இருக்கின்ற தோஷங்கள் விலகுவதற்கு இந்த தரிசனங்கள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதேபோல் அடுத்து வருகின்ற மாதம் ஆடி மாதம். ஓம் சக்தி என்ற கோஷத்தோடு எல்லா அம்மன் திருக்கோவில்களிலேயும் மிக அற்புதமான முறையிலே திருவிழாக்கள் நடைபெறும். உங்களுடைய இல்லத்திலே யாருக்கேனும் திருமணத்தடை இருந்தால் அந்த திருமணத்தடை இருக்கின்ற நபர்கள் இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற 4 வெள்ளிக்கிழமைகளிலேயும் அருகிலே இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு சென்று உங்களுக்கு நல்ல வசதி இருப்பின் அங்கே அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுங்கள். பால், தயிர், பன்னீர், சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த 4 வாரமும் அம்மனை கண்ணார கண்டு அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு திரவியங்கள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை அமர்ந்து இருந்து கண்ணார கண்டு தரிசனம் செய்து முடிந்தால் அம்பாளுக்கு ஒரு புடவை சாற்றி கூழ் வார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த 4 வாரங்களிலே ஒரு வாரத்திலே வீட்டிலேயே கூட கூழ் வார்க்கலாம். கூழ் வார்த்து எல்லோருக்கும் அளித்து வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அடுத்த வருடத்துக்குள்ளாக யாருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வேண்டுதல்களை செய்கின்றீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த ஆடி மாதத்திற்குள்ளாக, அடுத்த வருடம் ஆடி மாதத்துக்குள்ளாக திருமணம் நிச்சயமாகிவிடும் அல்லது திருமணம் நடந்துவிடும். இது நிச்சயமாக கண்கண்ட பிரார்த்தனை. தாயவள் கருமாரியாக உருமாறி நமக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்கின்றார். பராசக்தியினுடைய பல்வேறு வடிவங்களிலே ஒரு அற்புதமான அவதாரம் இந்த மாரியம்மன் அவதாரம். இந்த மாரியம்மன் அவதாரம் என்பதை பற்றி பின்வரும் நாள்களிலே விவரமாக சொல்கின்றேன். தாயவள் மிக 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 கருணை மிக்கவள். அவளுக்கு தன்னுடைய குழந்தைகள் மனதால் வருந்தினால் கூட தாங்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட தாயிடம்
உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி, அம்மா என்னுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகவில்லை, தள்ளி போய்கொண்டே இருக்கின்றது, நீதான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று மனம் உருகி வேண்டுங்கள். மனம் உருகி வேண்டி பிரார்த்தனைகளை வைத்து இந்த ஆடி மாதத்திலே அவளுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து அருகிலே உள்ள கோவிலுக்கு சென்று நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு அளியுங்கள். நல்ல சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் செய்து அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு அளியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி அடுத்த வருடத்துக்குள்ளாக உங்கள் இல்லத்திலே மகனுக்கோ மகளுக்கோ யாருக்கு வரன் பார்க்கின்றீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெற்று அந்த திருமண பந்தம் என்ற அற்புதமான சம்சார சாகரத்திலே அவர்கள் நல்லபடியாக திருமணம் நடைபெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள். அவர்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். அடுத்து, தொழிலிலே தடை இருக்கின்றதா? நீங்கள் ஏதேனும் ஒரு செய்தொழில் செய்கின்றீர்கள், சொந்த பிஸ்னஸ் செய்கின்றீர்கள், அதிலே பல தடைகள் இருக்கின்றதா? ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளிலே அம்மன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யுங்கள். என்னுடைய தொழிலானது சிறக்க வேண்டும் அம்மா, நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும், கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று செவ்வரளி பூக்கள், அம்பாளுக்கு செவ்வரளி பூக்களை எடுத்து சென்று அதனை அர்ச்சகரிடம் கொடுத்து அம்பாளுக்கு சாற்றச் சொல்லுங்கள். கண்ணார கண்டு ரசியுங்கள். உண்மையாக சொல்கின்றேன், அற்புதமான வழிபாடு இந்த செவ்வரளி வழிபாடு. நம்முடைய முன்ஜென்ம வினைகளையெல்லாம் நீக்கி நமக்கு நம்முடைய தொழிலிலே மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். ஆடி மாதம் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த வழிபாட்டை செய்யவும். அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்திலே கடுமையான தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் எதனால் ஏற்படும் என்றால் பித்ரு கடன்கள் இருந்தால் தோஷங்கள் ஏற்படும். இந்த பித்ரு கடன்கள் தீர்வதற்கு ஆடி அமாவாசை தினத்தன்று உங்களுடைய இல்லத்திலே முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் சரியாக செய்யாமல் விட்டிருந்தால், வருடந்தோறும் வருகின்ற திதியை செய்யாமல் விட்டிருந்தால், இந்த ஆடி அமாவாசை தினத்திலே கோவிலுக்கு சென்று அல்லது இல்லத்துக்கு அந்தணரை வரவழைத்து அந்த கர்மாக்களை முறையாக செய்யுங்கள். முன்னோர்களுக்கான கடன்களை நாம் தீர்த்துவிட்டால் இறைவன் நம்முடைய வாசல் படியேறி நம் இல்லத்துக்கு வந்து விடுவார். ஆகவே எவன் ஒருவன் தன்னுடைய முன்னோருக்கான கடன்களை முறையாக செய்கின்றானோ அவர்களுடைய இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் போது அங்கே பெருமாளுடைய அனுகிரகம் வந்துவிடும். பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் போது அங்கே ருத்ரனுடைய அனுகிரகமும் சேர்ந்து வந்துவிடும். இப்படி எல்லா தெய்வங்களுடைய அருளும் அந்த இல்லத்துக்கு வந்துவிடும். நிறைவாழ்வு வாழ்வார்கள். எவன் ஒருவன் முன்னோர்களுக்கான கடன்களை செய்யவில்லையோ அவனுடைய இல்லத்திலே தெய்வங்களுடைய ஆட்சி இருக்க முடியாது, தெய்வங்களுடைய காட்சி இருக்க முடியாது. ஆகவே முன்னோர்களுக்கான கடன்களை நல்லபடியாக செய்துவிட்டால் அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த ஆடி மாதத்திலே, இப்பொழுது ஆணி மாதத்திலே இருக்கின்றோம், ஆணி மாத திருமஞ்சனத்தை நன்கபடியாக கண்டு ரசியுங்கள். அதேபோல் எதிர்வருகின்ற ஆடி மாதத்திலே இந்த பிரார்த்தனைகளை முறையாக செய்யுங்கள். இந்த பிரார்த்தனைகளை முறையாக செய்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ முடியும். ஆகவே இந்த குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆடி மாதத்திலே அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த 4 வாரங்களிலேயும் அம்மனை வழிபட்டு எல்லா விதமான வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.